ஹே ஃபோக்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டியூக் 390 இருக்குது. ஸோ இந்த பைக்கில் இன்ஜின் பிரேக்கிங்கை பற்றி ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்ல போகிறேன். இன்ஜின் பிரேக்கிங்னா என்ன, எப்படி ஒரு பைக்கில் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறது, வெட் மல்டிப்ளேட் கிளச்சுக்கும் ஸ்லிப்பர் கிளச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதனால் இன்ஜின் பிரேக்கிங் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், எப்படி அதை பிஹேவியர் மாறும் அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ இன்ஜின் பிரேக்கிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். And before we dive into this, thanks to those subscribers 1K subscribers நம்ம ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். ஸோ புதுசாக யாராச்சும் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சீரீஸ், புது பைக் ரிவ்யூஸ் எல்லாமே நான் என்னால் எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஆல்ரைட். ஸோ இப்போ என்னோட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 390 தான் இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலாக நமக்கு ஸ்லிப்பர் கிளச்சும் வந்துடும், குவிக் ஷிஃப்டரும் வந்துடுது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லிப்பர் கிளச் முதல்ல எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஸ்லிப்பர் கிளச்சுக்கும் வெட் மல்டிப்ளேட் கிளச்சுக்கும் இந்த இன்ஜின் பிரேக்கிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம நார்மலான ஒரு வெட் மல்டிப்ளேட் கிளச்சில் நம்ம இன்ஜின் பிரேக்கிங்கையோ இல்லாட்டி ரொம்ப ஹார்டான டவுன் ஷிஃப்டே பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரியர் வீல் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக லாக் ஆயிரும் வெட் மல்டிப்ளேட் கிளச்சில். ஏன்னா அதோட பர்பஸே என்ன அப்படின்னா ஜஸ்ட் கோனா ஸ்விட்ச் த கியர். இது கியரை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அதோட பர்பஸே அதான். அதுக்கு மேலே அது எந்த வேலையும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ வெட் மல்டிப்ளேட் கிளச் அப்படின்றது ரொம்ப நார்மலான எல்லா கம்யூட்டர்ஸ்லையும் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒரு கிளச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி அடுத்த இன்னொரு அட்வான்ஸான வெர்ஷன் தான் நம்மளோட இருக்கிறது இந்த ஸ்லிப்பர் கிளச். ஸோ இந்த ஸ்லிப்பர் கிளச் அப்படின்றது என்ன அப்படின்னா பேர்லேயே சொன்ன மாதிரி இந்த கிளச்சை ஸ்லிப் பண்ணி விடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரொம்ப அக்ரெசிவாக டவுன் ஷூட் பண்ணுறேன், ஹை ஆர்பிஎம்ல நான் டவுன் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா ரியர் வீல் நமக்கு லாக் ஆகாமல் அந்த கியரை ஸ்லிப் பண்ணி விடுறது தான் ஸ்லிப்பர் கிளச். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ அந்த பிரேக்கிங்கை ரிலீஸ் பண்ணி விடுதில்ல அந்த ஏபிஎஸ் யூனிட், கிட்டத்தட்ட அதே வேலையை தான் நமக்கு இன்ஜினில் இந்த கியர் விழாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த கிளச் யூஸ் பண்ணுது. சிம்பிளாக இது ஆக்சுவலாக ஸ்லிப் பண்ணி விடுது, அவ்வளோதான் இந்த ஸ்லிப்பர் கிளச் யூஸ் ஆகிறது. ஸோ இந்த ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரியர் வீல் நமக்கு சுத்தமாக லாக்கே ஆகாது. ரொம்ப அக்ரெசிவாக ஷிஃப்ட் பண்ணால் அது எந்த இதுவாக தான் லாக் ஆகத்தான் செய்யும். பட் ஒரு ப்ராப்பராக நம்ம இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறப்போ ரியர் வீல் நமக்கு லாக் ஆகாது. அட் த சேம் டைம் நமக்கு கிளச்சோட ஷிஃப்டிங்கும் நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கம்பேர்ட் டு த வெட் மல்டிப்ளேட். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட இருக்கிற இந்த பைக்கை வச்சு எப்படி இன்ஜின் பிரேக்கிங்கை ரொம்ப சேஃபாக பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓப்பன் ரோஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், சிட்டி ரோஸில் ட்ரை பண்ண வேணாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. இன்ஜின் பிரேக்கிங் எப்படி சிம்பிளாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே கீழே ஒரு இன்ஜினில் ஒரு வாக்யூம் உருவாகும். அதனால் இன்ஜினோட பவர் கம்ப்ளீட்டாக கம்மியாகும். சரிங்களா? அதனால நம்ம ஸ்பீடும் கம்மியாகும். சிம்பிள். இதை நம்ம கியர் கட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆர்பிஎம் ஷூட் ஆகி நமக்கு ஸ்பீடு கம்மியாகும், இன்னும் அக்ரெசிவாக இன்னும் ஸ்பீடாக. ஓகேயா? ஸோ இதை நம்ம ரியல் வேர்ல்டில் பார்க்கலாம். தூக்குது வண்டி ட்ராக் மோடில். பட் ஸோ இப்போ நான் 6000 ஆர்பிஎம்மில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக இப்போது பிரேக்கே அப்ளை பண்ணாமல் டவுன் ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்களா? ஆர்பிஎம் ஷூட் ஆகுதா? ஆர்பிஎம் மறுபடியும் ஷூட் ஆகுது. நான் பிரேக்ஸ் அப்ளை பண்ணல, ரெண்டுலேயும் பிரேக் அப்ளை பண்ணல. திஸ் இஸ் ஆர்பிஎம். இந்த ஆர்பிஎம் ஷூட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி விட்டுரும். இப்போ நான் இந்த இடத்துல பிரேக்ஸே யூஸ் பண்ணல. I'm just going to do இப்போ 7th RPM வந்த பிறகு நான் மறுபடியும் ஷூட் பண்ணுறேன். திஸ் இஸ் சிம்பிள். இதுதான் மேக்ஸிமம் இன்ஜின் பிரேக்கிங். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் கரெக்டான ஆர்பிஎம்மில் நீங்கள் பண்ணாலே போதுமானது. லெட் மீ ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஸோ இப்போ நான் பண்ணது ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டான ஆர்பிஎம்மில் நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஏற்ற ஆர்பிஎம்மில் நீங்கள் பண்ணாலே போதுமானது. ஸோ இதெல்லாம் நான் கிளச்சும் பிடிக்கல, ஏன்னா குவிக் ஷிஃப்ட் இருக்கனால நான் டக்குன்னு டவுன் ஷூட் மட்டும் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் டவுன் ஷூட்டை ரொம்ப அக்ரெசிவாக பண்ணவே கூடாது. ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100ல் போயிட்டு இருந்தேன், டக்குன்னு நான் 5th கியர்லேருந்து 1st கியருக்கு வந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பின்னாடி வீல் லாக் ஆகிருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்லிப்பர் கிளச்சாகவே இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்லிப் பண்ண முடியாதுல்ல. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக டவுன் ஷூட் பண்ண வேணாம். ஒவ்வொரு கியரையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கணிச்சு நீங்கள் டவுன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால்
நான் இப்போது கியர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி எந்த பிரேக்ஸுமே அப்ளை பண்ணாமல் நான் வண்டியை வந்து 100லேருந்து 0 கொண்டு வந்துட்டேன். ஓகே, இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 100 போயிட்டு எந்த பிரேக்ஸுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்ஜின் பிரேக்கிங் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து டவுன் கொண்டு வர போகிறோம். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம் இன்னும். ஸோ இப்போ நான் வந்து பிரேக்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் ஸ்லோ பண்ண போகிறேன். பிரேக்ஸ் யூஸ் பண்ணல. யூ கேன் ஜஸ்ட் see that. அவ்வளோதான். எந்த பிரேக்ஸுமே நான் யூஸ் பண்ணாமல் ஆக்சுவலாக வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். கடைசியாக நான் ஃபர்ஸ்ட் கியரில் வந்து நான் பிரேக்ஸ் யூஸ் பண்ணேன். லெக்லேயும் நான் ஆக்சுவலாக பிரேக்ஸ் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் மெயினாக நடக்கும் அப்படின்னா, பேசிட்டே போகலாம். ஸோ மெயினாக நடக்கிற பெனிஃபிட் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, ஹில் ஸ்டேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஸ்லோ வர்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு வந்து கார்னர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து பிரேக்ஸ் மட்டுமே நம்பியிருந்தீங்க அப்படின்னா இட் லீட்ஸ் டு பிரேக் ஃபெயிலியர்ஸ். சில பேர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப முட்டாள்தனமாக நம்ம வந்து நியூட்ரலில் போட்டு கூட வண்டியை ஓட்டுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 லூஸ்தனமான விஷயம். அதெல்லாம் பண்ணவே கூடாத ஒரு விஷயம். ஸோ அதை மெயினாக நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கில் இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு ஒரு நடுவில் ஒருத்தன் வந்துட்டான், அப்போ நான் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றப்போ வந்து ஃபுல் பிரேக்கிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க இந்த 2 பிரேக்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இன்ஜின் பிரேக்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியாக வண்டி வந்து ரொம்ப குயிக்காக ஸ்டாப் பண்ண முடியும். அவ்வளோ வேகமாக முடியும், அவ்வளோ வேகமாக அதை வந்து யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட முடியும். லாஸ்ட்டாக உங்களுக்கு தான் சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹை ஆர்பிஎம்ல என்னோட பைக் ஆக்சுவலாக வந்து ஷூட் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து பிரேக்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டவுன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விரியர் வீல் வந்து ஸ்லிப்பர் கிளச்சாகவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரெஸ் திஸ். கொஞ்சம் டவுன் ஆன உடனே நீங்கள் ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரெஸ் த கியர். ஓகேங்களா? ஸோ அதை தான் நீங்கள் ஆக்சுவலாக இப்போ அதான் நான் பண்ணேன். இப்போ 3rd கியரில் இருந்தேன், டக்குன்னு நான் வந்து பிரேக் அடித்த உடனே நான் வந்து ஒரு கியர் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்பிஎம் ஷூட் ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கியர் ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட். ஈவன் ஒரு அக்ரெசிவாக நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஷுவலாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு 6000 ஆர்பிஎம் கீழே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்றப்போ யூ டோன்ட் நீட் டு பிரேக் தட். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 6000 ஆர்பிஎம்குள்ளேயே நான் வந்து 100 ரீச் பண்ணிட்டேன் என்னோட பைக்கில். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், பிரேக்ஸே அப்ளை பண்ணாமல் நான் வெறும் கியர் மட்டுமே டவுன் பண்ணி ஐ ஜஸ்ட் ஹிட் தட். ஸோ இப்போ இந்த மாதிரி பொசிஷன் இந்த மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பிரேக்ஸ் அப்ளை பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து டவுன் மட்டுமே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப 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 ஈஸி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்ஜின் பிரேக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் பிளஸ்ட். கோ அண்ட் ப்ராக்டிஸ் இன்ஜின் பிரேக்கிங். இன்ஜின் பிரேக்கிங்னால உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. முக்கியமாக ஒரு லைஃப் சேவராக கூட எனக்கு நிறைய டைம் இந்த இன்ஜின் பிரேக்கிங் இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க் சொல்ல போனோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் ஒரு ரைட்டில் கூட வந்து மோர் தென் லைக் 120 130 போகிறப்ப திடீர்னு ஒரு லாரி வந்து யூட்டன் இருக்க வேண்டாம். அந்த இன்ஜின் பிரேக்கிங்கையும் நான் பிரேக்கிங் மட்டும் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா போய் முட்டியிருப்பேன். வெறும் பிரேக்கிங்கை மட்டும் நம்பியிருந்தாலும் நமக்கு வந்து பஞ்சாயத்து தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ண கற்றுக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ரோட்ஸில் இந்த மாதிரி நார்மல் ஒரு 2 to 3 அந்த டைம்லாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஹைவே சும்மா தான் கிடக்கும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தட். நீங்கள் ஹில் இறங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கங்க. ஒரு கொடைக்கானலோ இல்லாட்டி கொல்லி ஹில்ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோட்ஸில் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜின் பிரேக்கிங் எந்த ஒரு பிரேக்குமே அப்ளை பண்ணாமல் இன்ஜினோட பிரேக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் முதல்ல கற்றுக்கங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு டேயில் இது வரவே போகிறது கிடையாது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். சரிங்களா? இதை நீங்கள் ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பிக்கப்பே ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஹைவேல ஓப்பன் ரோட்ஸில் நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக்கிங்ஸை பற்றி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஐ கெஸ் நான் கொடுத்துருக்க இந்த சின்ன சின்ன டெமோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஜின் பிரேக்கிங் பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இந்த வீடியோ மூலியமாக கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரைடிங் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இது தேவைப்படுது, இல்லை நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் மவுண்டன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா ஹில்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். பீப்புள் ஹூ ஹேவிங் த பைக் பிகர் பைக்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து இதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அவங்க தெரிஞ்சுக்கட்டும், ப்ராப்பராக யூஸ் பண்ணட்டும். ஸோ கைட் தம் அண்ட் நம்ம கம்யூனிட்டியை நம்ம தான் பார்த்துக்கணும்.
சரிங்களா? ஸோ நான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா பை ஃப்ரம் தினேஷ்.